ஹாய், ஐவிஎம்எஸ் 4200ல பர்சன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். பர்சன்ஸ்குள்ளே வந்தோம்னா இங்கே நியூ ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட நேம், என்ன கம்பெனி நேம் நமக்கு வேணுமோ அந்த நேமை நம்ம இங்கே கொடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே சப் டிபார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ நம்ம ஹிக்விஷன் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ அது கீழே அட்மின் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஐடி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ள சப் டிபார்ட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐடி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னாக்கா எனக்கு நியூவாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கு டேட்டா பேஸ் டீம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு டீம் கிரியேட் பண்ணால் ஐடிங்கிற செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அதில் சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே சப் டிபார்ட்மெண்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ டிவைஸில் நான் ஒரு 3 யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சாஃப்ட்வேருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு கெட் ஃப்ரம் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு செலக்ட் டிவைஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் நான் ஆட் பண்ணிக்கிற டிவைஸோட நேம் வந்து டிஎன்ஏ. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கெட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு இம்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேனாக்க இப்போ அந்த டிவைஸில் இருக்கிற எல்லா யூசரும் எனக்கு இந்த சாஃப்ட்வேரில் வந்துடுவாங்க. இங்கே 3 யூசர்ஸ் ஆட் பண்ணிருக்கு இல்லையா? இதில் உள்ள ஒரு யூசரை நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணுறதுக்கு அந்த யூசரை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படிங்கிற டீமுக்குள்ள பர்சன் 3 அப்படிங்கிற ஒரு யூசரை போட்டிருக்கேன். ஹிக்விஷன் அப்படிங்கிற குரூப்பில் பர்சன் 1 அண்ட் பர்சன் 2ங்கிற 2 பேரும் இருக்காங்க. இப்போ நான் பர்சன் 1 அப்படிங்கிற பர்சனை வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மூவ் பண்ணுறதுக்காக சேஞ்ச் ஆர்கனைசேஷன் கொடுத்துக்கிறேன். அவங்கள அட்மினுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அட்மினை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ அந்த பர்சன் அட்மின் 1குள்ளே இருப்பார். பர்சன் 3 வந்து டேட்டா பேஸுங்கிற டீமுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு யூஸரை சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறதுக்கு நான் இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அக்கௌண்ட்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். மேலே ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். எம்ப்ளாயி ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கார்டை சாஃப்ட்வேரில் ஆட் பண்ணுறதுக்கு கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்குள்ளே வந்துட்டு கார்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு போகிறேன். அதில் கார்டு ரீடர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் நம்ம எந்த டிவைஸை செலக்ட் பண்ண வருவோம் அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கார்டில் வந்து வச்சுட்டு ரீடு அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ அந்த டிவைஸில் கார்டை டேப் பண்ணோம்னா எனக்கு அந்த கார்டோட டேட்டா இங்கே வந்துடும். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எனக்கு இங்கே ஒரு கார்டு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். இங்கே கார்டு ரீடர் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். எந்த டிவைஸ் அந்த டிவைஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னாக்கா எனக்கு டிவைஸில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் அந்த டிவைஸில் 3 டைம்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எடுத்தேன்னாக்கா எனக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அதை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் ஆகிடும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணி ரிமோட் கலெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். டிவைஸ் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். கேப்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபோட்டோ கேப்சர் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆட் அப்படின்னு நான் கொடுத்தேனாக்கா இப்போ இந்த யூசர் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்குள்ளே ஆட் ஆகிடுறாங்க. ஷோ பர்சன்ஸ் இன் சப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இந்த டிக்கை கொடுத்தோம்னாக்க ஓவரால் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பர்சன்ஸோட டேட்டாவுமே உங்களுக்கு இங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் இந்த வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது என்னன்னாக்க ஸோ எந்த டைம்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் அந்த பர்சன்ஸ் ஆக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வேலிட் ஆக்சஸ் பீரியட். இந்த டைமுக்கு அப்புறம் அந்த பர்சன்ஸ் வந்து ஃபேஸை காமிச்சாங்கன்னா ஆத்தென்டிகேட் ஆகாது. ஆக்சஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.